வேத வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஒரு விசுவாசிக்கும் புறஜாதியான ஒரு மனிதனுக்கும் உள்ள வேறுபாடுகளை குறித்து கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவே மேய்ப்பராய் இருக்கிறார். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே எப்படி சுயநலமானது உங்களை நேர்மையற்றவர்களாக மாற்றுகிறது? எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க உங்களால் முடிகிறதா? திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்ன நடைபெறும்? கிறிஸ்துவோடு கூட ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒருவர் இந்த உலகத்திலே எப்படி வாழ்வது? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். சிலர் சமீபத்தில் தான் எமது நிகழ்ச்சிகளை கேட்க துவங்கி இருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய பணிக்காக நீங்களும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்நாட்களிலே நாம் எபேசியர் நிறுவத்தை கற்று வருகிறோம். இன்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பார்ப்போம். திருச்சபையானது ஒரு மணவாட்டி. இங்கே திருச்சபையின் நிச்சயதார்த்தம், திருச்சபையின் அனுபவம், திருச்சபையின் எதிர்பார்ப்பு என்கிற 3 கருத்துக்களை இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே திருச்சபை புதிய மனிதன் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது திருச்சபை ஒரு மணவாட்டியாயிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே எதிர்காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. திருச்சபை ஒரு மணவாட்டியாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபை இன்று மணவாட்டியாக இல்லை. உலகத்திலே நடந்து தெரியும் ஒரு புது மனிதனாகவே திருச்சபை இருக்கிறது. திருச்சபை கிறிஸ்துவோடு கூட திருமண ஒப்பந்தம் செய்திருக்கிறது. ஆனால் இன்னமும் திருமணம் நடைபெறவில்லை. திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த திருமணம் நடைபெறும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 2, 9ஆம் வசனங்கள். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. எதிர்காலத்திலே மணவாட்டியாக இருக்கப் போவதை அறிந்து உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே ஜாக்கிரதையாக நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறோம். கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். ஒரு பெண் திருமண ஒப்பந்தத்தில் உடன்பட்டு திருமணத்திற்காக ஆயத்தப்படும் பொழுது இனி கடந்த கால சிநேகிதர்களுக்கு அவளுடைய வாழ்க்கையிலே இடமில்லை. இன்றைக்கு இரவு சந்திரனோடு பேசிவிட்டு நாளைக்கு இரவு சேகரோடு பேசி கொண்டிருக்க போவதில்லை. இனி வேறு எந்த ஆண்களுடைய நட்பையும் அவள் விரும்ப வேண்டியதில்லை. வேறு யாரை குறித்த ஆர்வமும் அவளுக்கு தேவையில்லை. எனவே கிறிஸ்துவோடு கூட ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒருவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது? ஒரு நாள் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு பூரணமாக ஒப்பு கொடுக்க போகிறோம். நித்தியமாக அவரோடு வாழப்போகிறோம். அவரே நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய எஜமானுமாயிருக்க போகிறார். பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆதலால் என்பது முந்திய பகுதியையும் தொடர்ந்து வரப்போகிற பகுதியையும் இணைக்கும் ஒரு வார்த்தையாயிருக்கிறது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டதை தொடர்ந்து திருச்சபையானது பரிசுத்தமான ஒரு மணவாட்டியாக கரைதிரை அற்றதாக அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கூறுகிறது. அந்த உயர்வான நோக்கம் கொண்டதுதான் திருச்சபை. அதுவும் முழுவதும் கிறிஸ்துவின் செயலாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே திருச்சபை இருக்கும் காலமெல்லாம் அது ஒழுக்கம் உள்ளதாக, சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று கற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் முத்திரையிட்டிருக்கிறார். எனவேதான் நாம் தவறு செய்யும் பொழுது
அவர் துக்கப்படுகிறவராயிருக்கிறார். எபேசியர் 4:31 சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஈடுபடுவோம் என்றால் அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதாகும். ஆனால் அதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்றும் கூறிவிட முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும் பொழுது உலகம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை ஒத்துக்கொள்ளாது. என்றாலும் நாம் பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவரே திருச்சபையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுப்பார். இந்த உன்னதமான நோக்கம் இருக்கிறபடினாலே தான் நம்முடைய நடக்கையை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி தேவனைப் போல வாழ அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். குறிப்பாக மன்னிக்கும் குணநலனிலே மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லா நடக்கையிலேயும் நாம் இயேசுவைப் போல வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது. புறஜாதியான மக்கள் முற்காலத்திலே மிக தாழ்வான ஒரு நிலைமையிலே நடந்தவர்கள். இப்பொழுது அன்பு என்னும் உயர்வான நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அருமையான பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நமக்காக தம்மையே ஜீவனாக கொடுத்த இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ வேண்டும். 2ஆம் வசனத்திலே கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு குற்றவாளியை சிலுவையிலே அடிக்கப்படுவதைப் போல நிகழ்ந்தாலும் அது மிக உன்னதமான ஒரு செயல் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. அந்த சிலுவை மரம்தான் தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக நமக்காக தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்ட பலிபீடமாயிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் இங்கே கூறுவது என்னவென்றால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய பழக்கமாகவோ தன்னுடைய வழக்கமாகவோ பாவத்திலே வாழ்ந்து கொண்டு துக்கப்படாமல் இருக்க முடியாது என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஏதாவது பாவத்தை செய்துவிட்டு அது உங்கள் உள்ளத்தை உடைக்காமல் இருக்கும் என்றால், உங்களுக்கு அது வேதனையை கொடுக்காமல் இருக்கும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை இல்லை. உண்மையாகவே ஒரு தவறு செய்தவுடன் உங்கள் உள்ளத்திலே அதை குறித்து நீங்கள் வேதனைப்படுவீர்கள் என்றால் நீங்கள் எழுந்து கெட்ட குமாரனைப் போல பிதாவின் இடத்திலே செல்லுங்கள். நீங்கள் பிதாவின் குமாரனாயிருக்கிறீர்கள். குமாரர்களே பிதாவின் வீட்டிற்கு திரும்பி செல்வார்கள். எந்த ஒரு பன்றியும் பிதாவின் வீட்டிற்கு போக விரும்புகிறதில்லை. இந்த அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பாவங்களின் பட்டியலானது தேவனை அறியாதவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படும் காரியங்களாக இருக்கின்றன. ஒரு விசுவாசியாக நீங்கள் தேவனண்டை உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது மொத்தமாக எல்லாவற்றையும் ஒரு கட்டாக கட்டி நீங்கள் அவருடைய கரத்திலே கொடுக்கிறதில்லை. இது ஏதோ மொத்த வியாபாரம் அல்ல. ஒவ்வொரு பாவத்தையும் தெளிவாக அவரிடத்திலே அறிக்கை செய்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் யாரை குறித்தாவது தவறான ஒரு காரியத்தை மற்றொருவரிடத்திலே பேசியிருப்பீர்கள் என்றால், மற்ற மனிதர்களை காயப்படுத்தியிருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, நான் இவர்களை குறித்து இப்படி பேசிவிட்டேன், இதை பாவம் என்று உணர்கிறேன், எனக்கு மன்னியும் என்று கேளுங்கள். நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து எந்த ஒரு பாவத்திலே விழுந்து போயிருந்தாலும் அதை தெளிவாய் அவரிடத்திலே சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கும் எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலே கூறுங்கள். நம்முடைய இருதயத்தின் சந்தோஷங்களையோ வேதனைகளையோ ஒரு அருமையான சிநேகிதனிடத்திலே பகிர்ந்து கொள்வது போல கர்த்தரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுங்கள், அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்கள் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர் உங்களோடு மகிழ்ச்சி அடைவார். உங்கள் வாழ்க்கையின் வாஞ்சைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள், அவர் அதை பரிசுத்தப்படுத்துவார். உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களையும் அவரிடத்திலே சொல்லுங்கள், அவற்றை மேற்கொள்ள அவரே உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சோதனைகளை குறித்து அவரிடத்திலே பேசுங்கள், அவரே அவற்றிலிருந்து உங்களை மூடி மறைத்து கொள்வார். உங்கள் இருதயத்தில் உண்டாயிருக்கும் புண்களை குறித்து பேசுங்கள், அவரே அதை குணமாக்குவார். உங்கள் இருதயத்தில் உண்டாகும் வேறுபாடான எண்ணங்களையும் அவரிடத்தில் கூறுங்கள். தீமை குறித்து உங்களுக்கு வரும் ஆசையையும் கூறுங்கள். எப்படி உங்களால் நிலைத்து இருக்க முடியவில்லை என்பதையும் கூறுங்கள். எப்படி சுயநலமானது உங்களை நேர்மையற்றவர்களாக்குகிறது என்பதையும் அவரிடத்திலே கூறுங்கள். எப்படி மாயையான காரியம் உங்களை உண்மையற்றவர்களாக்குகிறது என்பதையும் சொல்லுங்கள். எப்படி பெருமையானது மற்றவர்களுக்கு முன்பதாக உங்களை வித்தியாசமானவர்களாக காட்டுகிறது என்பதையும் கூறுங்கள். இவ்வாறு உங்கள் எல்லா பலவீனங்களையும் நீங்கள் அவரிடத்திலே கூறும் பொழுது, உங்களுடைய தேவைகளை சொல்லும் பொழுது, உங்கள் பிரச்சனைகளை கூறும் பொழுது, நீங்கள் அவரிடத்திலே என்ன சொல்ல என்பதற்கு குறைவே இருக்காது. இவைகள் எப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்டவைகளாகவே இருக்கும். எந்த இருவருக்கு இடையிலே எந்த ஒரு இரகசியமும் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதற்கு புதிய ஒரு பொருள் தேவையில்லை.
அவர்கள் தங்கள் வார்த்தையை அளந்து பேசுகிறதில்லை. ஏனென்றால் உள்ளத்தின் எந்த எண்ணங்களையும் பின்னால் மறைத்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. என்ன பேச வேண்டுமென்று தேட வேண்டியதில்லை. இருதயத்தின் நிறைவினாலே அவர்கள் பேசுவார்கள். எதை எண்ணுகிறார்களோ அதை குறித்து பேசுவார்கள். தேவனோடு இப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் மிக அவசியமான ஒன்று கர்த்தரிடத்திலே சென்று இருதயத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் சொல்வது. ஒருவேளை இந்த பட்டியலை கவனிக்கிற ஒருவர், ஒரு கிறிஸ்தவன் இப்படிப்பட்ட பாவத்தையெல்லாம் செய்வானா, என்னால் நம்ப முடியவில்லையே என்று கூறலாம். நீங்களும் அனுபவமிக்க ஒரு போதகராக இருப்பீர்கள் என்றால் விசுவாசிகள் எப்படிப்பட்ட பாவத்தில் வாழுகிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். சில கிறிஸ்தவர்கள் தாங்கள் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்ததாக உணர்வார்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. கர்த்தரிடத்தில் திரும்பி செல்ல வழி உண்டு. இன்றைக்கு உலகத்தின் பல வட்டங்களிலே திருமணத்திற்கு முன் பாலுறவு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. அல்லது இது மிகவும் கேடான ஒரு பாவம் அல்ல என்றும் கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட கேடான காரியங்கள் ஒரு கலாச்சாரத்திற்குள்ளே கடந்து வரும்பொழுது புதிய ஒரு வாழ்க்கை முறை என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. பல கல்லூரிகளிலே பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவானது சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்பதை கவனிக்கிறதில்லை. பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி குடும்ப வாழ்க்கைக்கு முன் பாலுறவு என்பது பாவம்தான். நீங்கள் உலகத்தில் எந்த இடத்திலே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறவர்கள் பாவம் செய்தாலும் மீண்டுமாக மன்னிப்பை பெற்று சரியான உறவுக்குள்ளே கடந்து வரலாம் என்று சொன்னீர்களே என்று கேட்கலாம். நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை பாவத்தை அறிக்கை செய்த பிறகு தொடர்ந்து அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. எபேசியர் 5 3-4 வசனங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எபேசியர் 5 3 சொல்லப்பட்டிருக்கிற மற்ற எந்த அசுத்தமும் என்று சொல்லும் பொழுது எல்லா விதமான ஒழுக்க கேட்டையும் அது குறிக்கிறது. மேலும் பொருளாசை என்பதும் ஒரு பாவம்தான். மற்றவர்கள் வாங்கியிருக்கிற எந்த பொருளையும் தானும் வாங்க வேண்டும் என்று எண்ணுவது, அல்லது மற்றொருவரை விட நான் உயர்ந்தவன் என்ற மனநிலையிலே இருப்பது, அல்லது வீட்டையோ ஒரு வேலையில் ஒரு அதிகாரத்திலே இருப்பதையோ மனதளவிலும் இச்சிப்பதும் பாவமே. சிலர் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்திலே தலைவராயிருக்க விரும்புகிறார்கள். பொருளாசை என்று சொல்லும் பொழுது அதிலே பண ஆசையும் அடங்கியிருக்கிறது. பொருளாசையின் பாவத்தினாலே பலர் தவறான வழியிலே பணத்தை ஈட்ட முற்படுகிறார்கள். ஏசாயா 57 கர்த்தர் சொல்லும் பொழுது, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன் என்று கூறியிருக்கிறார். எனவே பொருளாசை சாதாரணமான பாவம் என்று எண்ண வேண்டாம். சிலர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பட்டங்களையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். சில ஊழியக்காரர்களும் பண ஆசை இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் பல பட்டங்களை எடுக்க முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அல்லது தங்கள் திருச்சபையிலே குறிப்பிட்ட பதவிக்கு வர எந்த காரியத்தையும் துணிந்து செய்கிறவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பழைய மனிதனில் இருக்கும் ஒரு நாற்றம் எடுக்கும் பாவம்தான் பொருளாசை. இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படும் கூடாது என்று எழுதியிருக்கிறார். இதன் பொருள் என்ன? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் பாராட்டை பெறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் ஆசை உள்ளவர்களாகவும் நாம் வாழக்கூடாது என்கிறார். 4வது வசனத்திலே வம்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக கேடான ஒரு காரியம். தேவையில்லாத இப்படிப்பட்ட பேச்சுகளை எல்லா நிலையிலுள்ள மக்களிலேயும் நாம் பார்க்கிறோம். இது ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையிலே தகாதது. அடுத்ததாக புத்தியீனமான பேச்சும். சிலர் தாங்கள் செய்யும் பாவங்களை குறித்தும் கூட பெருமையாக பேசுவார்கள். அவர்கள் நான் அப்படி செய்துவிட்டேன், இவர்களுக்கு நான் இப்படி செய்துவிட்டேன் என்று செய்த பாவங்களை குறித்தும் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். தாங்கள் குடிப்பதை குறித்தோ ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்தோ பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். அடுத்ததாக பரியாசமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரியாசம் என்பது நல்ல சுத்தமான வேடிக்கை பேச்சுகள் அல்ல. ஒழுக்கக்கேடான காரியங்களை குறித்து வேடிக்கையாக பேசுவது போல பேசுவது, அசுத்தமான கதைகளை கூறுவது, அசுத்தமான கதைகளையும் ஆபாசமான கதைகளையும் கூட வேடிக்கை என்று பேசுவதும் கேட்பதும் வாசிப்பதும் பாவம் என்ற உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
கடைசியாக அவர் என்ன சொல்கிறார்? 4ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம் செய்தலே தகும். கவனித்தீர்களா? பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நேசிக்கும் விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது, ஒருவர் சொல்வதை ஒருவர் கேட்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் காரியங்களாகவே அவைகள் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்துவது நன்றியுள்ள இருதயத்திலிருந்து வரும் ஒரு அற்புதமான வார்த்தையாகும். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர். எனவே நம்முடைய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை அடிக்கடி நாம் அவருக்கு செலுத்துவோமாக. இருதயத்திலே நன்றி உணர்வு உண்டாகும் பொழுதெல்லாம் உதடுகளிலே ஸ்தோத்திர பலி எழும்பும். நாம் கூறும் செய்திகளை மற்றவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்களா? அல்லது மாறுபட்ட வார்த்தைகளை கூறவும் தேவையற்ற காரியங்களை அவர்கள் இருதயங்களிலே சிந்திக்கவும் தக்கதாக நம்முடைய பேச்சு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். சங்கீத புத்தகத்தை நாம் படித்தோம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் சங்கீதக்காரன் கர்த்தரை போற்றி புகழுவதை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாமும் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க ஒரு தீர்மானம் செய்வோமா? எப்பொழுதும் அவருடைய துதி நம்முடைய வாயிலே இருக்கும்படியாக நாம் மாறுவோமா? பிரியமானவர்களே, நம்மிலே பலர் தேவனுடைய கிருபை நமக்கு தேவை என்று உணர்கிறோம். தேவனிடத்திலே பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியற்றவர்கள் என்ற உணர்வு நமக்கு உண்டாகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு என்று வாசிக்கிறோம். கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. ஆனால் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அந்த கிருபை அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகும். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவராயிருக்கிறபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கர்த்தர் நம்மேல் கிருபையாயிருக்கிறதுனாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறபடினாலே நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் வியந்து சொல்லும் பொழுது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்றுதான் கூறியிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் உங்களை ஒரு விசுவாசியாக அழைத்திருக்கிறார். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் அன்புள்ளவர்களாய் வாழ்வதை குறித்து அக்கறை எடுத்துக்கொள்வோம். அது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். வேசித்தனமோ மற்றெந்த அசுத்தமோ பொருளாசையோ இவைகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே கூறப்படாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம். அல்லது வம்போ புத்தியீனமான பேச்சோ பரியாசமோ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்பதை கர்த்தர் என்று உணர்த்தி இருப்பார் என்றால், உண்மையான மனத்தாழ்மையோடு அதை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடு வாழும் ஒரு வாழ்க்கை வாழ நம்மை காத்துக்கொள்ள தீர்மானிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய ஆலோசனைகள் எங்களுக்கும் நீர் கூறும் ஆலோசனைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே உள்ள எல்லா காரியங்களையும் நாங்கள் உம்மிடத்திலே கூறலாம் என்பதை கேட்டோம். உம்மிடத்திலே பேசுவதற்கு எங்களுக்கு காரியங்களே இல்லை என்று நாங்கள் யாருமே கூற முடியாது. எங்கள் சந்தோஷங்களையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் எண்ணங்களையும் எங்கள் ஆசைகளையும் எங்கள் பிரச்சனைகளையும் எந்த நேரத்திலேயும் உம்மிடத்திலே நாங்கள் கூறி உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாய் வாழ உதவி செய்யும். யாராவது தங்கள் இருதயத்தின் ஆழத்திலே நீர் கொடுக்கும் பாவ உணர்வினாலே உள்ளம் உடைந்து உம்முடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்வார்கள் என்றால், கர்த்தர் தாமே அவர்களுக்கு அந்த பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தை பூரணமாய் வெறுக்கவும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலே வரும் நாட்களிலே அதை மேற்கொண்டவர்களாய் வாழவும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி உமக்குள்ளே மகிழ்ச்சியோடு வாழும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் நேரே கிருபை செய்யும். இயேசு இரட்சகரின் இன்ப நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் ஏதாவது பாவத்தை செய்துவிட்டு அது உங்கள் உள்ளத்தை உடைக்காமல் இருக்கும் என்றால், உங்களுக்கு அது வேதனையை கொடுக்காமல் இருக்கும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை. உண்மையாகவே ஒரு தவறு செய்தவுடன் உங்கள் உள்ளத்திலே அதை குறித்து நீங்கள் வேதனைப்படுவீர்கள் என்றால், நீங்கள் எழுந்து கெட்ட குமாரனைப் போல பிதாவினிடத்தில் செல்லுங்கள்.
நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து எந்த ஒரு பாவத்திலே விழுந்து போயிருந்தாலும் அதை தெளிவாய் அவரிடத்திலே சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கும் எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலே கூறுங்கள். உங்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுங்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்கள் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களோடு மகிழ்ச்சி அடைவார். கர்த்தர் நம்மேல் கிருபையாய் இருக்கிறதினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறபடியினாலே நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வேசித்தனமோ மற்ற எந்த அசுத்தமோ பொருளாசையோ இவைகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே கூறப்படாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:26.